கலியன் கழல் சத்தி வரிஞ்சயர்கோன் அடியார்க்கும் அடியேன் என்று கலியனின் நாயனாரை வாழ்த்துவார் சுந்தரர். புற்றிடம் கொண்டாடை அற்றி செல்லும் திருவற்றியூர் என்று புகழப்படும் திருவற்றியூரிலே பிறந்தவர் நம்முடைய கலிய நாயனார். கலிய நாயனார் இந்த செக்கு சுற்றி அதிலே எண்ணெய் வந்து அதனை வாணிகம் செய்யும் அந்த மரபிலே தோன்றியவர். அவரும் நிறைய செக்கு வைத்திருந்தார். அது மட்டும் அல்லாமல் நல்ல செல்வம் படைத்திருந்தார். அந்த செக்கு வரும் எண்ணெய் கொண்டு வாணிபம் மட்டும் செய்யாமல் கோயிலில் அதுவும் திருவொற்றியூர் கோவிலில் பல விளக்குகளை ஏற்றி தினமும் வழிபட்டு வந்தார். நம்முடைய ஒவ்வொரு அடியார்கள் வாழ்விலும் ஒரு ஏற்றம் இருப்பது போல ஒரு இரக்கமும் உண்டு. அவ்வாறாக நம்முடைய கலியன் வாழ்விலும் ஒரு இரக்கம் கண்டது. அவருடைய வாணிகம் குறைந்து வந்தது. அவர் வைத்திருந்த செக்கையும் விற்றுவிட்டார். பிறகு மற்றவர்களிடமிருந்து எண்ணெயை வாங்கி வியாபாரம் செய்தார். அதுவும் மிகவும் குறைந்தது. ஆனால் இவ்வளவு செய்த பொழுதிலும் அவர் அந்த கோவிலுக்கு திருவிளக்குகளை ஏற்றும் பணியை மட்டும் அவர் விடவே இல்லை. ஆனால் இறைவன் இவரை சோதிக்க நினைத்தான். சோதிப்பது மட்டுமல்ல, உலக மக்களுக்கு இவருடைய தொண்டின் சிறப்பினை அறிய முற்பட்டான். ஆகவே இவர் மிகவும் குன்றி தன்னிடம் இருந்த அனைத்து பொருட்களையும் விற்று எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றினார். இறுதியில் அவரிடம் எதுவுமே இல்லை, தன் மனைவியை தவிர. அடுத்து தன் மனைவியையும் விற்றுவிட துணிந்தார். என் மனைவியை விற்று விடுகிறேன், கொள்பவர் உண்டோ என்று கூவினார். ஒருவரும் அந்த மனைவியை வாங்க தயாராக இல்லை. ஆகவே எவ்வாறு விளக்கு ஏற்றுவது என்று மிகவும் வருத்தப்பட்டார். பிறகு அவர் மனம் துணிந்து அங்கே கோயிலிலே இருந்த விளக்குகள் அனைத்திலும் திரியை போட்டார். திரியை போட்ட பிறகு அதில் ஏற்றுவதற்கு எண்ணெய் வேண்டுமல்லவா, தன் கழுத்தை அறுத்து அதில் கொட்டும் குருதியை கொண்டு விளக்கு ஏற்ற முற்பட்டார். இறைவன் அடியவருடைய குருதியில் விளக்கேற்றுவதை ஒப்புக்கொள்வானா? அவர் உடனடியாக இவருடைய பெருமையை உலகுக்கு உணர்த்தினார். இவர் தாழாமை மிக்க திருவிளக்கு இட்டார், விழித்தொண்டு விளக்கிட்டார் என்பார்கள். இவருடைய தொண்டு தனக்கு பொருள் இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் போனால் கூட குருதியாலாவது விளக்கு ஏற்றலாம் என்ற ஒரு மனப்பான்மை, ஒரு விழுமிய கருத்து, விழுமிய தன்மை இவரிடம் இருந்ததல்லவா. இது ஒரு மிகுந்த பெருமை வாய்ந்த இந்த தொண்டை இறைவன் உலகுக்கு அளித்து இவ்வாறான ஒரு அடியாரை தன்னுடைய கைலாய பதவிக்கு அழைத்து சென்றார். ஆகவே இந்த கலைய நாயனார் தன்னிடம் இருந்த பொருள் இல்லாவிட்டாலும் தன்னுடைய குருதியால் விளக்கு ஏற்ற துணிந்த ஒரு தகைமை இவரை அடியார்க்கு அடியாராக அனைவரும் புகழும் வண்ணம் ஒரு சிவலோக பதவியை அளித்து இறைவன் ஆட்கொண்டார் என்பது உண்மை. இவருடைய குரு பூஜை நாள் ஆடி மாதம் கேட்டை நட்சத்திரத்திலே வருகிறது.